அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நூலரும்புகள் மற்றும் ஹாப்பி ஹிட்ஸ் ஹப் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு ஹர்ஷவர்தினி மற்றும் திருமிகு சந்தியாஸ்ரீ அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகம் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்நிகழ்வில் முதலாவதாக நூலரும்புகள் நிகழ்ச்சி இனியதே துவங்க இருக்கிறது. முதலில் இந்நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளை கைதட்டி உற்சாகமாக வரவேற்போம். முதலாவதாக நூல் விமர்சனம் செய்ய கமலிகா RC நடுநிலைப்பள்ளி மதுரை அவர்களை அன்போடு அறிவிக்கிறோம். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நான் இப்போது எடுத்துக்கொண்டிருந்த புக்கின் பெயர் ஆமையும் குரங்கும் வாழை நட்ட கதை. ஒரு நாள் ஆமையும் குரங்கும் வாழை நட்டனர். ஆமை மெதுவாக வேலை செய்தது, ஆனால் குரங்கு அவசரமாக செய்து முடித்தது. மரம் வளர ஆரம்பித்த போது ஆமை பொறுமையாக கவனித்தது. குரங்கு அவசரமாக செய்து முடித்தது. குரங்கு சோம்பேறித்தனமாக இருந்தது. பின்னர் வாழைக்காய் வந்தது. குரங்கு உடனே சாப்பிட முயன்றது, ஆனால் அது இன்னும் பழுக்கவில்லை. ஆமை பொறுமையாக இருந்தது. பழுத்த பிறகு சாப்பிட்டது. பொறுமையாக இருந்தால் பலம் கிடைக்கும். எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலக பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் விமர்சனம் செய்த கமலிகா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஜாஷினா ஃபாத்திமா மனோகரா மேல்நிலைப்பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாஜினா பாத்திமா. நான் சொல்ல போகிற கதையின் பெயர் மழை துளிகள். இந்த கதையை எழுதினவர் வயசாளி ஸ்ராப். அஞ்சுன்னு ஒரு சிறுமி மழை பெய்கிறத வெளியே பார்த்துருந்தா. ஜன்னல் வெளியே பார்த்துருந்தா. அப்போது வெளியே நிறைய பேர் வண்ண குடைகளில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிருந்தாங்க. சில பேர் கடைக்கு பக்கத்தில் ஒதுங்கி நின்னாங்க. சில பேர் பேருந்து நிலையத்தில் ஒதுங்கி நின்னாங்க. அப்போது கடைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கொடை கீழே ஒரு சிறிய நாய்க்குட்டி வந்து படுத்துருந்துச்சு பயந்து. அப்போ அந்த சிறுமி வந்து காற்று பலமாக வீசுச்சு. அந்த சிறுமி வந்து கையை வெளியே நீட்டி அந்த மழை துளிகளில் விளையாடிருந்தா. அப்போ அந்த அஞ்சுவோட அம்மா வந்து மழையில் விளையாடாத, உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜன்னலை அடைச்சிட்டாங்க. அப்புறம் அவளுக்கு வர மனதே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு மழை நின்னதும் அவள் மெதுவாக ஜன்னலை திறந்து பார்க்குறா. நாய்க்குட்டி எங்கேன்னு தேடுறா.
அப்போ அதே பெரிய கொடை கீழே அந்த நாய்க்குட்டியும் சில நாய்க்குட்டியும் படுத்திருக்க அதோட தாயோட நிம்மதியா. நன்றி. எனக்கு இங்கே பேச வச்ச அலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு நன்றி. ஜாஷினா பாத்திமா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ரக்ஷிதா, மனோரா நடுநிலைப்பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரக்ஷிதா. நான் சொல்ல போகும் கதை பெயர் செமை இனிப்பு. அதை எழுதியவர் சகமுத்துக்கண்ணன். ஒரு ஊரில் மழை இடி இடித்தது. அம்மா எறும்பு எல்லாரையும் கூப்பிட்டது. எல்லா எறும்பும் வரிசையாக சென்றது. அதுபதிக்கு சென்றது. ஜானு அதுபதிக்கு சென்றாள். வெளியே எட்டி பார்த்தாள். யாரும் வரவில்லை. சீனி டப்பாவை எடுத்து திறந்து சீனி எடுத்து வாயில் போட்டா. ஆக சமைனிப்புன்னு சொன்னா. அப்புறம் அம்மா எறும்பு எல்லாரும் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் திரும்ப ஜானு வெளியே எட்டி பார்த்தா. யாரும் வரலை. அப்புறம் திரும்ப இன்னொரு கரண்டி சீனி எடுத்து வாயில் போட்டா. ஆகா செமை இனிப்புன்னு சொன்னான். திரும்ப எட்டி பார்த்தா. யாரும் வரல. திரும்ப சீனி எடுத்து வாயில் போட்டா. ஆகா செமை இனிப்புன்னு சொன்னான். அப்புறம் சீனி டப்பாவை மூடி அங்கேயே வச்சுட்டு போயிட்டா. கரண்டியை உள்ளே வைக்க மறந்துட்டு வெளியவே வச்சுட்டு போயிட்டா. அப்புறம் எறும்பெல்லாம் வந்து அந்த கரண்டியில் 3 சீனி கத்தி இருக்கிறத பார்த்து எல்லா எறும்பும் டான்ஸ் ஆடுச்சு. அப்புறம் 3 எறும்பு ஒரு கத்தி எடுத்து உருத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் 2 எறும்பு இன்னொரு கத்தி எடுத்து உருத்திக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு குட்டி எறும்பு ஒரு கத்தியை பார்த்துச்சு. பார்த்தோன்னே ஒரு வாய் கதிச்சிச்சு. அப்புறம் அதுவும் ஆகா செமை இனிப்புன்னு சொல்லிச்சு. அப்புறம் அம்மா எறும்பு இங்கே மழை வர போகுது போல, வாங்க வீட்டுக்கு போவோம், இங்கே சாப்பிட வேண்டான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அந்த சீனி கத்தியெல்லாம் கதிச்சுக்கிட்டே போயிடுச்சு வீட்டுக்குள்ளே போய் எல்லா சீனி கத்தியும் உள்ளே வச்சிருச்சு. அப்புறம் அம்மா எறும்பு வெளியே எட்டி பார்த்துச்சு. இன்னும் மழை வர நேரம் இருக்குது, வாங்க இன்னொரு வாட்டி போய் பார்ப்போம்னு சொல்லிச்சு. அப்புறம் அம்மா எறும்பை பார்த்தோன்னே குட்டி எறும்பு குதுகுதுன்னு ஓடி வந்துச்சு. அப்புறம் திரும்ப போகிறாங்க. அந்த குட்டி எறும்பு அந்த சீனி கத்தி எடுத்து ஒரு வாய் கச்சிச்சு. ஆகா சமையனுப்புன்னு சொல்லிச்சு. கருக்கு முறுக்குன்னு கதிச்சு சாப்பிட்டுருச்சு. நன்றி. என்னை இங்கே பேச வைத்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திற்கு நன்றி. ரக்ஷிதா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மேகா, ஜெயின் வித்யாலயா மேல்நிலைப்பள்ளி. English story. Namaste everyone. My name is Megha. I am going to talk the ant and the dove. Once upon a time there was an ant walking near the lake. Suddenly the ant fell down in the lake and shouted, "Help, help." One leaf was floating in the water. It sat on and shouted again, "Help, help." And one dove was flying and coming. Then the dove take the ant and keep it in the ground. The ant said, "Oh, thank you, dove. I will also help you some other day." Then the dove go away. Then one day, one hunter was ready to shoot the dove. The ant ran and came and bite the hunter's leg. The hunter shouted by the pain. The moral of the story is we should help others
தேங்க்யூ. மேகா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முஃபினா பாத்திமா, ஆர்சி நடுநிலைப்பள்ளி. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோட்டத்திலே புயல் என்னும் கதையை உங்களிடம் கூற வந்துள்ளேன். சுனுசுனு என்ற நத்தை தன் எறும்பு நண்பர்களை பார்க்க போனது. அவை அவன் கீழே ஓடின. திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சம் மேகத்தை பிளந்தது. உடனே சுனுசுனு தன் தலையை உள்ளே இழுத்தான், வாலையும் உள்ளே இழுத்தான். ஆடாமல் அசையாமல் உட்கார்ந்தான். ஆனால் எறும்புகள் எங்கே? பூந்தொட்டியின் அடியில் எறும்புகள் மறைந்திருந்தன. கிணற்றுக்கு அருகில் இருந்த தன் அம்மாவிடம் சென்று தோட்டத்திலே புயல் என்றான் சுனுசுனு. அதற்கு அம்மா, வீசிய காற்றின் சத்தம் கேட்டேன், அப்படி இப்படி ஆடிய மரங்களின் சத்தம் கேட்டேன், இடி இடிக்கும் சத்தம் கேட்டேன், கொட்டும் மழை சத்தம் கேட்டேன், சொட்டும் நீர் சத்தம் கேட்டேன். இதுதான் சுனுசுனு பார்த்த மிகப்பெரிய புயல். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, சுனுசுனு நனையவே இல்லை. பளிச் பளிச் என்று மின்னிய மின்னலை பார்த்தேன். வீட்டுக்கு போ சீக்கிரம் என்று எறும்புகள் கத்தின. சுனுசுனு, அம்மா கவலைப்படுவா. எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த நூற்றாண்டு நூலக பொறுப்பாளர் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முஃபினா பாத்திமா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நூல் விமர்சனம் செய்தவர்களுக்கு சிறப்பு பரிசை வழங்க சிறப்பு விருந்தினர் அவர்களை அழைக்கிறோம். வி கமலிகா, ஷாஜினா பாத்திமா. பாப்பா இங்கே வந்துரு. பாப்பா சு ரக்ஷிதா. ரக்ஷிதா மேகா. முஃபினா பாத்திமா.